இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நேராக கட் பண்ணிக்கோங்க. புளி கரைக்கிறதுக்கு பாதி லெமன் சைஸ் புளி பாதி அளவு எடுத்துக்கோங்க. 150 கிராம் தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு 1/2 லிட்டர் அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு பாதி வறுபட்ட பிறகு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 வத்தல், 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து மணம் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஜாரில் போட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நைஸாகவே பொடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து மணம் வந்துடணும். இப்போ கத்திரிக்காயை போட்டுட்டு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் ஏற்கனவே நம்ம புளி கரைசலில் உப்பு போட்டு கரைச்சிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம புளி கரைசலை ஊற்றணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. பொடி பண்ணியிருக்கிற பொடியவும் இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிடங்கள் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிடங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிட்டிகை அளவு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போடும்போது காரக்குழம்பு நல்ல சுவையாக மணமாக இருக்கும். திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவே தாங்க, நமக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாக சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.